பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே இந்த காலையிலே இந்த ஆராதனைக்கு நம்முடைய யாவரையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு இந்த நாளிலே கூட நம்ம செய்திக்கு நேராக வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுவோம். யோவான் சுவிசேஷ புஸ்தகத்திலே கூட 11ஆம் அதிகாரத்திலே கூட 21ஆம் வசனம், மார்த்தாள் இயேசுவிடத்திலே வந்து, ஆண்டவரே, நீர் எங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றான். இன்றைக்கு தலைப்பு, இயேசுவே நீர் என்னோடு இருந்தால் போதும். அல்லேலூயா. ஆண்டவரே நீர் என்னோடு இருந்தால் போதும். இங்கே பெத்தானியா என்ற ஒரு ஊருக்குள்ள இயேசுவானவர் தன்னுடைய சீசர்களை கொண்டு எப்பவுமே அந்த வீட்டுக்கு வருவார். ஆண்டவர் அதிகமா யார் வீட்டுக்கு போவாரானால் இந்த வீட்டு அதிகமாய் போவார் அவன். ஏன்னா அங்கே போனாதான் அவங்கதான் ஆண்டவர் வார்த்தை கேட்பாங்க உட்காந்துக்கிட்டு. மற்ற எல்லா ஃபேமிலி பிஸியா இருப்பாங்க. இந்த ஃபேமிலி மட்டும் எப்போ இயேசு அங்க போனாலும் கூட மார்த்தாள் அவருடைய பாதத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டு அவர் வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால அதிகமாய் ஆண்டவர் இந்த வீட்டுக்கு போவார். இங்கே மார்த்தாளும் மரியாளும் அவன் சகோதரன் லாசரும் 3 பேர் இருக்காங்க. வந்து ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்நேகிதன் யாருன்னா லாசர். ஆண்டவருக்கு நல்லாமே தெரியும். லாசரை குறித்து அதிகமாய் ஆண்டவருக்குன்னு தெரியும். நினைச்சு பாருங்க, அந்த வீட்டுக்கு ஆண்டவர் போனா அவருக்கு யாரு போவாங்க? மிச்சம் 12 பேரும் போவாங்க. அப்ப அந்த வீட்டுல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து மார்த்தாள் தான் அதிகமாக வேலை செய்வாள் வீட்டுல. மரியாதை வந்து உட்கார்ந்து இருப்பா. மார்த்தாள் வந்து அந்த 13 பேருக்கும் ஆகாரத்தை செஞ்சு கொடுப்பாங்களாம். அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அல்லேலூயா. ஆகாரம் செஞ்சு கொடுக்கறது பெரிய பாக்கியம், ஆசீர்வாதம். நம்ம வீட்டுக்கு யாரு வந்தாலும் சாப்பிடாம அனுப்பவே கூடாது. அது ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. பைபிள்ல அதுதான் இருக்கு. ஆபிரகாமு போறவங்க 3 பேர் பலவந்தமாய் கூப்பிட்டு சாப்பிட்றான் சொல்றாங்க. சாப்பிடுங்க, நீங்க சாப்பிட்டா போனுங்க, வீட்டுல சாப்பிட்டா போனோம். அது ஒரு ஆசீர்வாதம். நம்முடைய தாத்தாங்க நம்ம அப்பாங்கெல்லாம் பார்த்தா வீட்டுக்கு யாரு வந்தாலும் கூட சாப்பாடு போடுமா அவங்களுக்கு. சாப்பிட்டோம் ஃபர்ஸ்ட், அப்புறம் பேசலாம். ஃபர்ஸ்ட் கால் கழிட்டு வாங்க உள்ள. கால் கழிட்டு வந்து உடனே டீ கிடையாதாங்க, தண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்ட்ரைட்டா என்னது? சாப்பாடு தான். அது செஞ்சு கொடுக்குறவங்களுக்கும் அந்த அலுப்பு தட்டாது. என்ன நான் செய்யணுமா இவங்க எல்லாருக்குமே? நான் வேலைக்காரியா? அந்த வார்த்தையே வராது. எத்தனை பேர் வீட்டுல வந்தாலும் கூட ஒரு ஆளுக்கு சாப்பாடு எப்பவுமே அந்த வீட்டுல வச்சிருப்பாங்க, யார் வந்தாலும் கொடுக்கறதுக்காகவே. அப்பெல்லாம் பிச்சைக்கார வீட்டுக்கு வருவான் சாப்பாடு கேட்கறதுக்கு, கொடுப்பாங்க. இப்ப எல்லாம் யாருமே கொடுக்கறது கிடையாது. ஏன்னா அவங்களே அப்படி ஆயிட்டாங்க. இப்போ வந்து மிச்சம் சாப்பிட என்ன பண்றாங்க? ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்கிட்டு மனம் சாப்பிட்டுறாங்க. இந்த கிடையாது போன் சொல்லி. அல்லேலூயா. அதனால இப்ப பிச்சைக்காரெல்லாம் இப்ப காசை கேட்கறாங்க. இப்போ வந்து சாப்பாடே வேண்டாம். அப்பெல்லாம் யாரும் காசுல கொடுக்க மாட்டாங்க. வந்து அரிசி கொடுப்பாங்க, சாப்பாடு தான் கொடுப்பாங்க. அப்பெல்லாம் வந்து அவங்க தெரிஞ்சு போச்சு தரலன்னு சொல்லிட்டு போவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை ஆகட்டும். அப்போ இங்கே லாசர் வீட்டுக்கு இயேசுவானவர் தன் சீசர்கள் எப்போ வந்தாலும் அவர்கள் அங்கே உட்கார்ந்துக்கிட்டு ஆண்டவர் பிதாவை பத்தி சொல்லுவார். எப்பவுமே வந்து அவங்க உட்கார்ந்து கேட்பாங்க, சாப்பிடுவாங்க, போவாங்க, மறுபடியும் வருவாங்க. இப்படி அந்த குடும்பத்திலே வந்து இயேசு அந்த குடும்பத்திலே ஒரு ஆளாக அந்த குடும்பம் தன் குடும்பம் போலவே ஆண்டவர் பாவித்தார். ரொம்ப அவரை நேசிச்சார் லாசரை வந்து. அதே போல இன்றைக்கு ஆண்டவருக்காக பிரயாசப்படுகிற, ஆண்டவர் வார்த்தைகளை கேட்கிறதான நம்ம குடும்பத்திலே கூட இயேசு வராரு. நம்ம குடும்பத்துல அவர் ஒரு ஆள் தான் வந்து பாட்டுக்கு, இல்லத்தின் தலைவராம் இயேசு இருக்கிறார், உள்ளத்தின் நேயராய் யாவும் அறிகிறாராம், மறைவான வீரராய் தினமும் வருவார் அவன். அப்ப ஆண்டவரு நம்மோடதான் இருக்கார், நம்ம குடும்பத்துக்கு வராரு அவர் வந்து. இப்போ இப்பேற்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் என்ன பண்ற, ஒரு நாள் அவர் மீட்டிங் பக்கத்து ஊருக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு பேசுறதுக்காக பக்கத்து ஊருக்கு போனாரு. அந்த நேரம் பார்த்து இங்க லாசர் வியாதிப்பட்டு இறந்து போயிட்டார். ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா லாசர் இறப்பாருன்னு? நன்றாகவே அல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் அறிவார். இல்லை, ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் அங்க போய் இருக்காரு. லாசர் மரித்து விட்டார் என்று போய் சொல்றாங்க அவர்கிட்ட. போய் சொன்ன உடனே ஆண்டவர் சிநேகிக்கிறதான குடும்பம், சிநேகிக்கிற மனுஷன் லாசர் வந்து ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கு? நம்ம ஆண்டவர் அன்புள்ளவர் இல்லையா?
ஆண்டவர் அன்புள்ள நம்ம ஆண்டவர் வந்து அப்ப கேட்ட உடனே இதோ வரேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வரல, அவர் அங்கே தங்கிட்டார மாதிரி. சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையிலே கூட அப்படிதான் பிரச்சனைகள் புரண்டு ஓடிக்கிட்டே இருக்கும் யோதானை போல. ஆண்டவர் வந்து காப்பாற்ற மாட்டாரா நம்ம நினைச்சுப்போம். ஸ்தோத்திரம். நம்ம நினைக்கிறோம் இப்ப வர மாட்டாரா, இப்ப வர மாட்டேன் ஆண்டவர், அப்ப வரமாவே மாட்டாரு. அவரை பார்த்துட்டே இருப்பார் நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லி. நம்ம ஆண்டவர் அப்படிதான் சில நேரத்துல அப்படி மௌனமாவே இருப்பார், மற்றவங்களை பேச வைப்பார். அது கேட்கணும், நம்ம கேட்கணும் சொல்லி. அல்லேலூயா. வியாதியில படுத்திருப்போம் சில நேரங்கள், அதே ஆண்டு அனுமதிப்பார். உன் வாழ்க்கை நீ இதையே மறக்க, கடந்து வந்த பாதை நீ மறக்க கூடாது. அல்லேலூயா. கலை மோசஸ் கைமண்டு இருக்கான், நான் வர முடியாம படுத்திருந்தேன், அவன் தான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தாங்க. நான் நினைச்சு கூட பார்க்கல, வர முடியாது வாங்கிட்டான். அவன் ஃப்ரெண்டு கூட்டம் தான். நம்ம நினைக்கிறவங்க வர மாட்டாங்க, நினைக்காதவங்க தான் நம்ம நேசிக்கவே மாட்டாங்க நம்ம. அப்போ ஆண்டவர் இங்கே லாசர் வாழ்க்கையிலே கூட ஸ்தோத்திரம் மரித்த உடனே இயேசு வந்து ஓடி வரல, ஐயோன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வெயிட் பண்ணாரு. நம்ம வாழ்க்கையிலே கூட சில நேரங்கள்ல ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டார். நம்ம என்ன பண்ணுவோம்? ஏன்னா எல்லாம் நன்மைக்கு தான். ஆண்டவர் வெயிட் பண்றாருன்னா அது வேற காரணம் அங்க இருக்கு. இங்க லாசருக்கு மத்த உடனே மரியாளுக்கு மாத்தாளுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. நம்ம நேசிக்கிற மனுஷன் ஆண்டவர், நம்ம சொன்னோம் போயிட்டு உடனே வரல பாரு, அவர் அங்கேயே இருக்காரு பாருன்னு சொல்லிட்டு கஷ்டமா இருந்திருக்கும் அவங்களுக்கு. ஏதாவது இவங்க சும்மா இருந்தா கூட சுத்தி இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. நம்ம சும்மா இருந்தா கூட நம்ம சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அது ஏத்து விடுவாங்க. அது மாதிரிதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப மாத்தாலும் மரியாதை கூட சும்மா உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா கூட என்ன சுத்தி இருக்கிறவங்க, என்ன வரல அவரு, ஃபர்ஸ்ட் அடிக்கடி வருவாரு பாக்க, சொன்னீங்க சொல்லியா சொல்லிட்டாங்க, வந்து இன்னும் வரல அவருக்கு. அவள் தான் மனுஷாலங்க பாத்தியா, அவள் தான் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரி பேசிட்டு இருந்திருப்பாங்க அவங்க. கண்டிப்பா இன்னும் அவங்க மனசு கஷ்டமா இருக்கும். இப்படிதான் நம்ம கஷ்டப்பட்டாலும் தேவைதான் அவங்களுக்கு. ரொம்ப ஆடினாங்கல்ல, கடவுள் கரெக்டா பண்ணிட்டு பாருங்க சொல்லுவாங்க. அதுவே நீங்க நல்லா இருந்தீங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்ப அவங்க எல்லாம், வந்து ஒண்ணுமே இல்லாதவங்க பார்த்தா ஏதோ அச்சிச்சு லக்கி உங்களுக்கு அப்படின்னு பேசுவாங்க. அல்லேலூயா. அப்போ 3 நாள், இப்போ 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. அவள் தான் இனிமேல் வந்து பாடி வைக்க முடியாது. நம்ம ஊர்ல எல்லாம் 1 நாள் தான், அங்கெல்லாம் ஏதோ 3 நாள் வச்சிருக்காங்க. பரவாயில்ல, வச்சுட்டு என்ன பண்றாங்க வந்து கொண்டு போறாங்க, கொண்டு போயிட்டு அடக்கம் பண்றாங்க. அப்பவும் அப்பா வீட்டுல வைக்கும்போது